கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் எப்பொழுது மறுபடியும் மனம் மகளந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிட. இப்ப பவுல் டாக்டர் எல்லாம் முடிச்சிட்டார். ஸ்டெபிலிட்டி சொல்லியாச்சு. சொல்லிட்டு இப்ப ஒரு கூட்டத்தாரை பார்த்து பவுல் பேசுகிறார். அவர் யார் அப்படின்னா அவங்க யார் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரே சிந்தையா இருக்கிற மக்கள், ஒரு சிந்தை தான், பரலோகத்துக்கு நாங்க போகணும். அவர்களுக்கு ஏன் அந்த நிச்சயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் அவர்கள் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த பிரயாசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், வார்த்தையை சொல்லுகிறேன், விட்டு கொடுக்கிறேன். இப்ப எனக்கு சப்போர்ட்டாக ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க, அது நீங்கள் தான். இந்த நான் மெசேஜ் ஆரம்பிக்கிற கரெக்டா 8:05 நிமிடத்துக்கு ஆரம்பிப்பேன். நீங்க எல்லாம் காத்திருந்து டக்கு 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 டக்குன்னு வரேன். இந்த கூட்டத்தார நான் பார்க்கிறேன். உங்களுடைய பேர் எங்க இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அப்படி உங்களை நான் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறது போல பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல என்னை விசாரிப்பதற்கு என்ன அது என்ன நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பவுல் ஜெயில இருக்கிறார். ஜெயில இருக்கிற பவுலுக்கு ஒரு சோர்வுக்குள் போகக்கூடாது. அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார்.
ஆனா அந்த சந்தோஷம் டபுள் அடிக்குது பாருங்க. கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறது. எப்ப சந்தோஷப்படுறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சபை மக்கள் வர்றாங்க. யாரை பார்க்க வர்றாங்க? பவுல் சிறையில் இருக்கிறார். அது வீட்டு சிறை. அந்த சிறையில் இருக்கிற பார்க்க வரும்பொழுது அவருக்கு ஒரே சந்தோஷம். ரெண்டாவது, ஏன் சந்தோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது ஒரு பரலோகத்தில் இருக்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஜான் மெக்காத்தர் எழுதியிருக்காரு. பரலோக பொக்கிஷம். இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறார். அவரு முன்னாடி ஒரு பெரிய கும்பல் காத்துக்கிட்டு இருக்கும். மாலை வச்சிருப்பாங்க, ஷால் வச்சிருப்பாங்க, என்னென்னமோ வச்சிருப்பாங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ஒரு உதவி தேடி வந்திருக்கிறாங்க. அதே அந்த உதவி தேவையில்லைன்னா வந்திருக்கவே மாட்டோம். அந்த அவரை பார்த்த உடனே இவருக்கெல்லாம் சந்தோஷமெல்லாம் இருக்காது. இந்த ஆள்கிட்ட எப்படி நான் பணம் சம்பாதிக்கலாம், அதான் அவர் மனதில் இருக்கும். இது உலக காரியம். உலகத்துல தான் நடக்கும், அது சந்தேகமே இல்லை. அது எந்த ஊர் பாலிட்டிஷியன் இதான் நடக்கும். ஆனா இங்க நம்ம பார்க்கிற பவுலுக்கு கிடைக்கிற மிகவும் சந்தோஷம் பரலோகத்திலிருந்து கிடைக்கிற சந்தோஷம். சரி, இந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். விசுவாசிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கு? முதல்ல ஒரு வசனம் எடுத்துக்கணும். அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம். இப்ப சபை உருவாயிருச்சு. அந்த சபை ஒரு குட்டி பேபி. இந்த பேபி ஒரே ஹாப்பியா இருக்கு. எங்க ஹாப்பியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 42வது வசனத்துல ஃபர்ஸ்ட் அந்த பேபி விசுவாசிக்கிற ஒரு சபைங்கிற ஒரு குழந்தை எதுல ஸ்டடியா இருந்தாங்க அப்படின்னு அப்போஸ்தலருடைய உபதேசம், டீச்சிங். இந்த டீச்சிங் இன்னும் சாத்தான் உள்ள வரல, வந்து அந்த தவறான உபதேசம் போடல. அதனால அவங்க உபதேசத்துல ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. ரெண்டாவது உபதேசம் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிற அன்பு, பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படி கட்டி பிடிச்ச ஒரு அன்பு முத்தம் போடுவாங்க. இங்க கிடையாது, அங்க அப்படி ஒரு க்ளோஸ்னஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படி பாருங்க. அடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணுகிறது உறுதியாக தந்தது. ஜெபம் பண்ணுகிறது. இந்த ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, குழந்தையா வந்த சபைக்கு நிறைய கேட்க தெரியாது, ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். அவங்க துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுட்டுங்க. அடுத்து பாருங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஒரு பக்கம் சபை பெருகி கொண்டே இருக்குது. அது காரணம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. இது எல்லாமே பரலோகத்திலிருந்து வரைக்கிற ஆசீர்வாதம். நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு 2 வகையான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். ஒன்னு உலக பிரகாரமான கிடைக்கிற ஆசீர்வாதம். அது ஒரு பையன் பிறக்கம். அந்த செய்தி நான் எப்பவுமே நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். ஒரு பையன் பிறக்கிறான், அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் குல்பர்கால ஆர்த்தோபெட் படிச்சுட்டு இருக்கேன், டி ஆர்த்தோ. அப்ப அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வரிசையா மேல் பெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட் எங்க ப்ரொஃபசர் ரவுண்ட்ஸ் போறாரு. ஒரு வயதான ஒரு ஆள், ஒரு கை உடைஞ்சி அட்மிட் ஆயிருக்காரு. எங்க ப்ரொஃபசர் கேட்டார், எப்படிங்க இந்த கை உடைஞ்சது அப்படின்னு கேட்டார். ஒரு கீரைக்குறைய கண்ணீரோடு அதை சொல்லுகிறார். சார், நான் ஒரு ஹோட்டல் ஊருக்குள்ள வச்சிருக்கேன். அந்த ஹோட்டல் பேரத்துல எங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு, குல்பர்கால. அதை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு ஒரு ஆசை. அதனால என் பையன்கிட்ட ஹோட்டலை கொடுத்து, தம்பி அப்பா போயிட்டு வர நல்லா கேட்டுங்க, அப்பா போயிட்டு வர இந்த ஹோட்டலை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அவனும் சரிப்பா, நீங்க வந்த உடனே ஹோட்டல் நான் உங்கள்ட்ட கொடுத்துறேன், ஏன்னா இதான் உங்களுக்கு ஒரே வருமானம்ட்டு எனக்கு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணேன், போயாச்சு காசி ராமேஸ்வரம்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றேன். வந்தானா இப்போ எனக்கு ஹோட்டல் சாவி வேணும். என் மருமக இருக்கா வீட்டில். நான் போய் என் மருமகிட்ட போய் சாவி கொடுமான்னு கேட்டேன். அவ கொஞ்சம் யோசிச்சு கொடுத்தா. நான் போய் ஷட்டரை திறக்கிறதுக்கு தான் வர்றேன். அதுக்குள்ளே மகன் வரத்தான் ஒரு கட்டையை வரும். வந்து, ஏண்டா ஹோட்டலில் கொடுத்துட்டு திரும்ப கேட்கறேன்ட்டு, எப்பா நீ அடிக்காதப்பா, நான் கையை கும்பிடுறேன், ஓங்கி ஒரு அடி அடிச்சு அந்த கை உடஞ்சி போச்சு சார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 3 பெட்ல 3 கேஸும் பையன் அடிச்சது. எங்க ப்ரொஃபசர் சொல்றாரு, இந்த பையன் பிறக்கும் போது அந்த அப்பாவுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும், ஆனா இப்ப பாருங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்ப பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது சந்தோஷத்துல மிகுந்த சந்தோஷப்படுது. சரி, அடுத்து பாருங்க 45வது வசனம். காணியாட்சியையும் ஆசைகளையும் விற்று ஒரு
அவருடைய தேவையை ஒருவர் பகிர்ந்து கொடுத்தாச்சு. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதலும் தரித்திருந்து அவங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு வந்துடணும், பிரதர் கட்டிப்பிடிச்சு ஒரு அன்பு முத்தத்தை போட்டுக்கிட்டு நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், டெய்லி அப்பத்தை புடிச்சு திருவிருந்து டெய்லி. சரி, இது பரலோகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். இது உலக மனிதர்களால இது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நபரை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். எல்லாருக்கும் பவர் ரொம்ப பிடிக்கும். பவர்னா பவர் சோப்பு கிடையாது, ஒரு பவர். அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு வாலிபன், 33 வயதில் ஒரு உலகம் முழுவதையும் ஜெயிச்சிட்டார். ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு அழுகிறாராம், நீ மட்டும் ஒரு தேசமா இருந்தா நான் உன்னோட யுத்தம் பண்ணி உன்னே நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி. ஆனா 33 வயதுல அவர் மரிக்கிறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சில கண்டிஷன்ஸ் போட்டார். என்னுடைய சவப்பெட்டியை யார் தூக்கலாம்னு சொல்லி கண்டிஷன். யாரெல்லாம் இவருக்கு வைத்தியம் பார்த்தாங்களோ அத்தனை டாக்டர் தான் தூக்கணும். நான் நினைச்சேன், நல்ல வேலையா நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். இப்ப இவனு இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க, சொன்னா நாங்க டெய்லி ஒரு சவப்பெட்டியை தூக்குறாங்க அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, நம்பர் 2, என் பெட்டியில ஒரு ஓட்டையை போட்டு என் கையை ரெண்டே வெளியில வச்சு. என்னன்னா என் கையில ஒண்ணும் இல்லை. அலெக்சாண்டர் தி கிரேட் உலகத்தை முழுவதும் ஜெயிச்சாரு, ஆனா போகும்போது வெறும் கையோடு போறாரு. அடுத்து நான் சம்பாதிச்ச வெள்ளி தங்கம் எல்லாத்தையுமே, காயின் எல்லாத்தையும் அப்படி நான் போகும்போது 2 பக்கமும் மக்கள் யாரெல்லாம் என்னை வேடிக்கை பார்க்காங்க, தூக்கி எறி, அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு உலக மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஏமாற்றம். சந்தோஷம் கிடையாது. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி தெரியுது, என்னுடைய மரணம் வருது, இதுதான் என்னுடைய முடிவு. சரி, இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில திருப்தி, அந்த திருப்திக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட்னா போதும். இந்த போதுங்கிற மனது யாருக்கு இருந்துச்சுன்னா பவுலுக்கு இருந்துச்சு. எப்படி பவுலுக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் எழுதிய நிறுவனங்கள்ல அழகாக நம்ம ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க போறோம். அந்த ஸ்டடி இருந்தனாலதான் பவுல் இருக்கிறது ஜெயில இருக்கார். அவரை பார்க்க விசுவாசிகள் வருகிறார்கள். எந்த விசுவாசிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் வசனம் எடுத்துக்கலாம். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 3வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 3:14. இப்ப யார பார்க்கணும்னா, யோவான் ஸ்நானகன். உங்களுக்கு யோவான் ஸ்நானகன் பத்தி சொல்லியிருக்கேன். யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசாரியருடைய ஒரு பையன், பிரதான ஆசாரியருடைய பையன் சகரியா. இவர் தேவ ஆலயத்துல ஊழியம் செய்யணும். ஆனா இவருடைய அழைப்பு வேற. இவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இந்த ஞானஸ்தானங்கிறது அந்த காலத்துல ஒரு புதுமையான ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே ஞானஸ்தானத்தை நீங்க பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டுல முதல் முறையாக இதை நீங்க பார்க்கலாம். அதை கொண்டு வர யோவான் ஸ்நானகன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையா புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லல. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 400 வருஷம் கேப் இருக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அந்த நேரத்துல வேதபாரர்கள் இவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு. ஸ்கிரைப்ஸ்னா வேதத்தை எழுதுகிறவர்கள். they write பைபிள். தோல் சுருள்ல எழுதுவாங்க. இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் சி, டெட் சீக்கு பக்கத்துல ஒரு மலையில. உலகத்திற்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு தனி உலகம் அவங்களுக்கு. அதுல ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். இந்த தலைவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்கிரைப்ஸ் இவங்களை ஒரு கரெக்டான பாதையில கொண்டு போகணும். இவங்க காலையில காலையில எழுந்திருச்சு அவங்க குளிச்சுட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். வந்தா ஒரு பெரிய ஒரு தொட்டி இருக்கும். இந்த தொட்டிக்கு உள்ள அவங்க 3 தடவை மூழ்கி எழுந்திருக்கணும். எதற்காக மூழ்கி எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பரிசுத்தமான வேலை செய்ய போயிடறாங்க. வேதத்தை காப்பி பண்ணணும். ஒரிஜினல் நகல் இருக்கும். இவங்க தோல் சொல்ல எழுதுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா பக்கத்துல யார்கிட்ட போய் பேசக்கூடாது. அந்த ஹெட் இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்டா அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். உட்கார்ந்து
இதுல கொஞ்சம் பேருக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடுகளை மெயின்டைன் பண்ணணும், விவசாயம் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி சில அவங்களுடைய ஆகாரம் அங்கிருந்தான் கிடைக்கும். மாட்டுப்பால், அதில் இருக்க வெண்ணெய், சீஸ், இதெல்லாம் அவங்க சாப்பாடு. காய்கறி வயிற்றுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. தேவைன்னா ஆடை அடித்து சாப்பிட்டுக்குவாங்க. இவங்க தான் சமையல் பண்ணாங்க. உலகத்துக்கும் அவங்க சம்மந்தம் கிடையாது. இவங்க உலகத்துக்கு மிக்ஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க போகலாம். இவங்க போகும்போது இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் யோவான் ட்ரெஸ்ஸை பார்க்கணும். ஒரு ஆட்டு மயிர்னால ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி எலியா இவங்களாம் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. காட்டு தேன் வச்சிருப்பாங்க. வெட்டுக்கிளி தான் அவங்களுடைய சாப்பாடு. இதை கையில் கொண்டு போவாங்க. அங்கே யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கக்கூடாது. இவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஒரு தடியை ஊனிட்டு அப்படியே விறுவிறுன்னு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. யாருமே அவங்கள்ட்ட பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்கிரைப் நடந்து வரான்னா அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டிடுவாங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு. எங்க வரையா இவர் யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பயபக்தியா இருப்பாங்க. இவங்க கேப்டன் சொல்லியிருப்பாரு, 3 நாள் டைம் தரேன், போய் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு நீ வந்து முடிச்சு. இந்த தான் இவர்களுடைய அதைத்தான் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானனுடைய நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 3வது அதிகாரம் ஞானசனம் கொடுக்கிறாரு. 11வது வசனம் கேட்கிறாரு. 13வது வசனம் ஆயக்காரர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன செய்யணும், அதிகமாக வாங்காதீங்க, சோல்ஜர்ஸ் வராங்க, அதுக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். போதும். இதுதான் அவர் சொல்ற ஒரு டீச்சிங். அவர் வாழ்க்கையில ஹாப்பினஸ் இருக்கு. இப்ப தங்கள் வர்றவங்க போதும் கண்டெய்ன்மெண்ட். இந்த போதுங்கிறது யாருக்கு ஒரு பெரிய ஒரு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் கேட்டா நம்முடைய பவுலுடைய ஒரு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். அது வாசிப்போம். 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கிறது. அது போதும். சரி, நம்முடைய பெரியர்கள் ஒரு அம்மா ஒரு காலத்தை நம்மளை விட்டுட்டு போனாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆடு காணாமல் போச்சு, திரும்ப வந்துச்சு. அந்த அம்மா பிரதர் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, ஐயா எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு இருக்க வீடு இருக்காமா? சொந்த வீடு இருக்கு. போட ட்ரெஸ் இருக்காமா? இருக்குது. வேற என்ன உனக்கு போ. இது 2 தான் போதுமா உனக்கு நான் அனுப்பிவிட்டார். அதில் தான் பவுல் சொல்கிறாரு, இந்த போதும்ங்கிறது யாருடைய கான்செப்ட் அப்படின்னா, போதும். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அடுத்து ஐஸ்வர்யவன் ஆக விரும்புகிறவர்கள், அவங்களுக்கு என்ன ஆசை? ஐஸ்வர்யங்கள் ஆக விருப்பம் இருக்குது, எல்லாம் போயிடும். இது பவுலுக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளுமா, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து. பணம் தேவையா? எஸ் தேவை. யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பா. உங்கள் தேவைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். அறிந்த பரம தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். ஐயா ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு தேவைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு இருக்கிறதில் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நீங்க எண்ணினீங்கன்னா நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த போதுங்கிற மனதோட நீங்க இருந்தால் தான் ஆண்டவர். எதனாலே அவர் நம்மோட கூட இருக்கிறதுனாலே நாம் தைரியம் விட்டு, கர்த்தர் எனக்கு சகாயம், ஹெல்பர், அவருடைய தேவையை சந்திக்கொள்வார். நான் பணத்துக்கு முன்னாடி ஓட மாட்டேன். இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்மளுடைய காலையில பிரேயர் நடத்துகிற ஒரு சகோதரர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்தோம்னா பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு வந்தார். சொன்னார்,
அண்ணே காலையில ஊழியத்துக்கு சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப உங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த எனக்கு அந்த கொடுக்கிறாரு, கூட்டி கொடுக்கிறாரு, அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி, கர்த்தர் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லலாமே. எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான், தேவை போதும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்கிற மனமே கூடிய தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதே கூடிய தேவ பக்திக்கு. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததிலே கொண்டு போனதில்லை நிச்சயம். உண்ணவும் ஒடுக்கம் நாக்குவர அது போதும். போதும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு. 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப என்னுடைய சம்பந்தி அம்மா ரொம்ப ஒரு ஆவிக்குரிய தாய். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அண்ணாச்சி ஒருத்தங்க ரொம்ப முடியாம இருக்காங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. போவோம்க்கா அப்படின்னு சொன்னேன். நாங்க கார்ல போறோம். போய் இறங்கி அவங்கள பார்த்தோம். ரொம்ப எலும்பும் தோளுமா இருந்தாங்க. ஒரு ஒயிட் கலர் சாரி கட்டிருக்காங்க. அவங்க ஒரு தன் வாழ்க்கைய ஆண்டவருக்காக விட்டு கொடுத்த தாய். அவங்க என்னை பார்த்து கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒரு சபையில ஒரு உதவி பெண்ணா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கே உதவி செய்ய 2 பேர் வேண்டியிருக்கு. அதனால பாஸ்டர்னாரு, நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், நீங்க வீட்டில் இருந்து பண்ணிட்டு. இருந்தாலும் அவங்களால நடக்க முடியல, செய்ய முடியல. நான் உங்களை பார்த்து சில மருந்துகள் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னை ஃபோனில் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. எங்கள் சம்பந்தி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா ஹெல்த்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் நான் பார்க்கல, 2 வருஷம் நான் பார்க்கல. ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் நான் ஒரு நாள் விருதுநகரில் வந்து உங்கள் ஆஸ்பத்திரியில் தங்கி இருக்கலாமா, எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களா, எங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஓவர் ஃபோன் தான் நான் எல்லாம் சொல்லுவேன். அந்த மருந்து கடைக்காரன் கொண்டு போவேன், அவன் சொன்னால் அவங்க கரெக்டாக அந்த மருந்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா வர்றாங்க. எனக்கு அந்த அம்மா பார்த்தாலும் தலை சுற்றிருச்சு, புதுக்குன்னு இருக்காங்க. எனக்கு நான் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னமோ இது இந்த நான் கேட்டேன், ஏமா நீங்க தானே அந்த அம்மாவை கேட்டேன். ஆமா டாக்டர், அன்னைக்கு நீங்க பார்த்தது வேற மாதிரி இருந்தா இப்போ நல்லா அதனுடைய கிருபை நல்லா ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னாங்க. பிரேயர் ஹாலில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நாள் செய்தி சொல்லணும்மா அப்படின்னு சொல்லி ஊருக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. முடிச்சப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு காணிக்கை அவங்க கையில கொடுத்தேன். அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் நீங்க எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, சரீரம் பலன் கொடுத்தீங்க, இப்ப காணிக்கையில கொடுக்குறீங்க டாக்டர். நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டு போஷிப்பார் எலியாக்கு, உங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனா என்ன இந்த காகம் கொஞ்சம் வெள்ளை காகம், அவ்வளவுதான் நான் சொன்னேன். அந்த அம்மா விழுந்து செஞ்சாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் போதும். ஐஸ்வர்யான விரும்புறவர்களுக்கு வேற பிரச்சனை, பண ஆசை. நீ என்ன செய்யணும்னா போதுங்கிற ஒரு ஹாப்பினஸோட வாழ்க்கையை வாழணும். சரி, இது ஒரு பலவீனமான ஒரு பாதைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாதை பவுல் இருக்கிற பாதை, கஷ்டத்தான் பாதை, வேதனையோடு இருக்கிறாரு. ஆனா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த பலவீனத்துல ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 12:10, அந்தப்படி நான் பலவீனமா இருக்கும் போதே பலனுள்ளா இருக்கிறேன். அம்மா பாத்தீங்கன்னா பலவீனமா தான் இருந்துச்சு, ஆனா பலனோட இருந்துச்சு, காத்துட்டு இருந்துச்சு. ஆண்டவனுக்கு ஒரு ஒத்தாசையை கொடுப்பார், அன்னைக்கு என்னை திரும்ப கொண்டு. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம் இருக்கு. பவுலுக்கு இருக்கிற பலவீனம் என்னங்க, ஜெயில இருக்கிற. எதனால இருக்காரு? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறது. அது எனக்கு பலவீனத்திலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன் பிரியப்படுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். சபை மக்கள் வர்றாங்க, எனக்கு எதோட வருகிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வெறும் கையா வர்றாங்க. அவங்க பவுல் ஏன் சந்தோஷப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் அவங்க கையோட என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வசனம்.
பிலிப்பியர் 4:15. ஏன் பவுலுக்கு அந்த சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோத்தனிலே புறப்பட்ட பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எங்களோட கூட உடன்படிக்கை என் குறைச்சலை அனுப்புவதற்கு நீங்கள் 2 அனுப்புனீங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 பவுல் கையில ஒரு காணிக்கை கிடைச்சிச்சு. அவர் யூஸ் பண்ண மாட்டார். எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த பணம் அங்க போகும். அதனாலதான் எல்லாம் எனக்கு கிடைத்தது. காணிக்கையை பார்த்த உடனே அவருக்கு ஐயோ அன்பா விசாரிக்க வராங்க. வெறும் கையா வராம என்னை பார்க்க ஒரு சில சகோதரிகள் வருவாங்க. வந்தான்னா வெறும் கையா வர மாட்டாங்க. கடைசியில் நான் சொல்ல வேண்டியிருக்கு, அம்மா எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வராது, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பொண்ணுக்கு சொல்லுவேன். ஏன்னா அது வெறும் கையா வந்து சரித்திரமே இல்லை. வெறும் கையா வரவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்து கையிலே நான் திருப்திருங்க. எப்பாப்ராத்து கையில கொடுத்து அனுப்புறாங்க. ஐயா, எங்களுக்கு பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறதுக்கு காரணமா இருந்த பவுலுக்கு நாங்க இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். அது அவருக்கு அடுத்து பாருங்க, என் தேவன். இப்ப பவுல் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார் பிலிப்பி சபை மக்களுக்கு. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றும். மகிமையில நீங்க போகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் என்ன செய்வாரு, ஒரு ஆண்பின் நிமித்தம் எல்லாத்தையும் என்ன செய்வார், மாற்றி கொடுத்துருவார். இது அவரால் முடிக்கும். பவுல் இந்த பலவீனம் இப்ப உற்சாகமாக கொடுக்கறவங்கள்ட்ட அவர் பயங்கர சந்தோஷமா இருக்கிறார். இப்ப ஒரு விசேஷமான அன்பை அவர்கள் வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். பவுல் இருந்த இடம், பொசிஷன் எப்படி கஷ்டமான இடத்துல அவர் இருந்தாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் தெரியும். பவுல் ஒரு தலை போகிற ஸ்டேஜில் இருக்கார். ஜாலியானாலும் கிடையாது, தலை போப்பது அவருக்கு. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 30வது வசனத்துல, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியது வீட்டிலே 2 வருஷம். பவுல் பிலிப்பு சபைக்கு வந்து 10 வருஷம் முடியுது. 10 years இருந்தது வாடகை வீட்டில் தான் இருந்தார். வாடகை வீட்டில் தனியா இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. 16 வருஷம் பிலிப்பியர் ரோமர் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 16 வருஷம். நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்த சேனாதிபதியை ஒப்புக்கொண்டார். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருந்த சேவகர்களோடு தனித்து குடும்பது. தன்னை காத்திருக்கிற சேவனோடு பவுல் இருக்கிறது வீட்டு செய்தி பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், அவனோட வளங்க போட்டுருக்கான், உட்காந்துருக்கான். ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31 மிகுந்த தைரியத்தோடு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், கர்த்தராகி இயேசு குறித்து உபதேசித்தார். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பிலிப்பி சபை மக்கள் வர்றாங்க. இதோட வருங்கிறாங்கன்னா காணிக்கோட வர்றாங்க. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரில். சமயம் மாத்திரம் இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, சமயம்ங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க வேதத்துல. அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க, 1வது அதிகாரம் 6வது வசனம். சமயம், டைம், இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது கூடியிருந்தவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவர் இக்காலத்தில ராஜ்யத்தை இக்காலத்தில். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்க வேலை இல்லைங்கிறார். காலம், டைம். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை குரோனோஸ் அப்படின்னு போட்டு, CHRONOS, குரோனோஸ். குரோனோஸ்னா கேலண்டர்ல இன்னைக்கு என்ன டேட்டு, என்ன டைம், என்ன கிழமை கேலண்டர்ல இருக்கு, இல்ல வாட்ச்ல இருக்கு. 8:25 முடிய போகுது டைம். இது என் வாட்ச் காட்டுது. இது குரோனோஸ். ஆனா ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அது என்ன டைம் அப்படின்னு கைரோஸ். KAIROS, கைரோஸ். கைரோஸ் டைம், காட்ஸ் டைம். அவர் டைம் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வாசிப்போமா? சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க லூக்கா
24வது அதிகாரம் 21 24 21. இது உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவூர் சீஷரோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இவரோ இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்க நினைச்சோம் அவர் சண்டை போட்டு வருவார். அப்படி இந்த காலத்துக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது அவர்களுடைய டைமிங். சரி, இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த டைமை குறித்து நீங்க வாசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா. ரெண்டு கொரிந்தியர் 8வது அதிகாரம் 11வது. 2 கொரிந்தியர் 8:11. ஆகையால் இதை இப்பொழுது செய்ய நிறைவேற்றுங்க. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது போல கொடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் தேவை. நான் உங்களுக்கு கேட்கிறேன், வாங்கறது லேசா, கொடுக்கறது லேசா? வாங்கறது லேசா. கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கும். ஆனா அந்த இழப்பை பரலோகம் ரெக்டிஃபை. நான் விசுவாசிச்சிருக்கிறேன், நான் அதை செய்கிறேன். 12வது வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல, அவனுக்கு உள்ளத்தின் உள்ளபடி அங்கீகரிக்கும். இந்த இருதயம் சொல்லும், கொடுக்காத வச்சிக்கோ, கொடுக்காத வச்சிக்கோ. ஆனா என்னைக்கு நீங்க ஒரு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 5வது வசனம். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருக்கு வரும். பேலன்ஸ், சமநிலை. ஒருத்தனுக்கு ஆண்டவர் நிறைய செல்வத்தை கொடுத்துட்டார், ஒருத்தருக்கு கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்திருக்காரு. இப்ப நீ நிறைய வச்சிருக்கியா, உனக்கு சம்பளம் இருக்கு, உன் மனைவிய சம்பளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கொடுத்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சமநிலை. உன்கிட்ட நிறைய இருக்கா, கொஞ்சம் கூடிய பேலன்ஸ், அதான் சமநிலை. அந்த சமநிலை அதற்கு அன்றையும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாக்கும்படி தீத்தின் இருதயத்திலிருந்து தேவனுக்கு சோத்திரம். தன் மன விருப்பத்தின்படி உங்களிடத்தில் வர புறப்பட்டான். வருவான், தீத்துக்கு நீங்க கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுல ஆண்டவர் எல்லாராலும் இது கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நோ. ஆண்டவர் ஒரு சிலரால தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னாங்க, அதுக்கும் ஆன்சர் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். எடுத்துக்கணும். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வருஷத்துக்கு லாஸ்ட்ல பாருங்க, எல்லாரும் முடியாது. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வருஷம். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஃபர்ஸ்ட் யாரால கொடுக்க முடியும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் கொடுக்க முடியும். அடுத்து 12வது வசனம். தமது சித்தத்தின்படி முன் குறிக்கப்பட்டு, நாங்கள் முன் குறிக்கப்பட்டு. அப்ப தெரிந்து கொள்றது அவர் வேலை, அது முன் குறிச்சிட்டார். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சோதனை தெரிந்து கொள்ளப்பட்டோம். முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டபடியே, அது ஃபியூச்சர் டென்ஸ். முன் குறிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம், முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். தேவன் கொடுக்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றேன், ப்ரொவிடன்ஸ். இது பரலோகத்துல இருந்து இறங்கி வராங்க. ப்ரொவிடன்ஸ், பரலோகத்துல இருக்க தேவன் கூட ப்ரொவிடன்ஸ். 2வது மிரக்கிள். ஒரு பக்கம் ப்ரொவிடன்ஸ், அவர் கொடுப்பாருங்கிற நிச்சயம். ஒரு அற்புதம். ஆண்டவர் அநேக நேரம் இந்த அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தின் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போயிறேன். அந்த வசனம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20 கடைசி வசனம். இது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொல்ல பார்த்தீங்க, ஆனா கோடானி கோடி மக்கள் மறிக்கிற மக்கள் பற்றில அவங்களை உயிரோடு காக்கிற. இப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பேலன்ஸ் ஆகிருக்கு. அதற்கு ஆண்டவர் சில காரியங்களை கொடுப்பார். கொடுக்கும்போது நமக்கு தெரியணும், இது எனக்கு கொடுத்தது காரணம், ஐ ஹேவ் டு கிவ் பேக். ஜெபிச்சு படிப்பாங்க. மக இறக்கமா கிருபையுள்ள பிதாவே, மை துதிக்கிறோம் ஐயா.
பவுலுடைய இருதயத்தில் இருந்த மிகுந்த சொந்தத்தை பற்றி நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் ஐயா இந்த பாதையிலே நாங்கள் போகிறோம் ஐயா. இந்த பாதையிலே நாங்கள் போகும்போது எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கிருபை நிமித்தம் நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென்.